பிகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். சிம்மம், நம்ம சிம்ம லக்னத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக லக்கண பலனாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த லக்கணம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான ஒரு நிகழ்வுங்க. நம்ம 1000 ராசி பலன்கள் பார்த்தாலும் நம்ம ஜாதகம்னு கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்குறோம்னா அவர் லக்னம் என்ன அப்படின்னு லக்னத்திலேருந்து தான் கணிதங்களே போட ஆரம்பிப்பார். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இதை கொஞ்சம் குறிப்பு எழுதி கொடுங்க அப்படின்னா வெறும் ராசியை மட்டும் உங்களுக்கு குறித்து தரமாட்டாங்க. இந்த லக்னம், இந்த லக்னத்தில் இந்த நட்சத்திரம் போகுது, இந்த ராசி அப்படிங்கிறது தான் எழுதி கொடுப்பாங்க. அதனால லக்னம் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு ரொம்ப பிரதானமானது, இன்றியமையானது, முதன்மையானது, தேவையானது இந்த லக்னம் மட்டும்தான். அதனால லக்னத்தை வச்சு நம்ம பலன்கள் பார்க்கறது தான் நமக்கு 100% பொருந்தும். நிறைய திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய தவறுகள் செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, வெறும் ராசியை மட்டும் வச்சு திருமண பொருத்தத்தை, ராசி நட்சத்திரத்தை மட்டும் வச்சு திருமண பொருத்தத்தை 10 பொருத்தம் இருக்குது, ஆஹா இது சூப்பராக இருக்குது, தினம் இருக்குது, கணம் இருக்குது, மகேந்திரம் இருக்குன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. லக்ன பொருத்தம் அவங்களுக்குள்ள நல்லா இருக்கணுமா, அந்த லக்னத்திற்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய வீரியம் எப்படி இருக்கும், இது எல்லாமே லக்னத்தை வச்சு தான் பார்க்க முடியும். நீங்கள் நட்சத்திர பொருத்தங்களை வச்சு, ராசி பொருத்தத்தை வச்சு அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் நமக்கு ஜாதகத்தில் எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம். அந்த சிரசு அப்படிங்கிறது லக்னம் மட்டும்தான். அந்த லக்னத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் பார்க்கணும். அதுவும் குறிப்பாக நம்ம அட்சய லக்னத்தில் வச்சு தான் நம்ம பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது வயது மாற மாற அந்த லக்னம் அப்படிங்கிறது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆகக்கூடிய லக்னத்தில் இந்த சிம்ம லக்னம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுடைய அட்சய லக்னம் சிம்ம லக்னமா எப்படி தெரிஞ்சுக்கிறது? கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லக்னம்ங்கிறது அதில் காமிச்சிடும். அந்த லக்னம் சிம்மமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பலன் உங்களுக்கு 100% பொருந்தும். சரி, இந்த சிம்ம லக்னம் யாருக்குமே அடங்க மாட்டாங்க, நல்லா தெரியும் இல்லையா? சிம்ம ராசின்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்போ அது சிம்ம ராசிப்பா யாருக்கும் அடங்காது அப்படின்னா, லக்னமும் அதே தாங்க. சிம்ம லக்னம்னா செல்ஃபாக சுயமாக சிந்திச்சு நான் செய்கிறதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி முயற்சியில் முடிவுலையும் தான் இருப்பாங்க. பட் அது சரியான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா சிம்மம் பர்ஃபெக்டாக தான் இருக்கும், எந்த விதத்துலேயுமே அது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் சூரியன் அந்த ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டும்தான் அவர் நல்ல விதமான பலன்களை 100% அனுபவிக்க முடியும். சரி, இவருடைய அந்த துணிச்சல், அந்த டேலண்ட், இப்போ கடக லக்னம் வரும்போது இங்கே இந்த லக்ன மாற்றம் எப்படியெல்லாம் நம்மளை ஆக்டிவேட் பண்ணணும்னு பாருங்கள். இந்த கடக லக்னத்துக்கு இப்போ சொல்லியிருப்போம், மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன நடந்தாலும் அந்த ஒரு பயம் போகாது அப்படின்னு. ஆனால் சிம்ம லக்னம் வரும்போது எல்லாத்தையும் விட்டுடுவாங்க, எது நடந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் அந்த சிம்ம லக்னம் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சிம்ம லக்னத்துக்கு படிப்பு தாங்க அவங்களுக்கு பலமே. நல்லா படிக்கணும், படித்தா அவங்களுக்கு லாபம், படிக்க லாபம், நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சிம்ம லக்னம் 10 வருஷம் உங்களுக்கு 40 வயசில் வந்தால் கூட படிங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை படிங்க. 60 வயசில் வருதா படிங்க. அந்த படிப்புங்கிறது உங்களுக்கு லாபத்தை தருமா அப்படின்னா நிச்சயமாக தரும். அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு இன்னைக்கு 60 வயசுலேயும் படிக்கிறாங்க, 70 வயசுலேயும் படிக்கிறாங்க, 90 வயசுலேயும். படிப்புக்கு வயது வரம்பு தேவையில்லை. நம்ம ஒரு டிகிரி வாங்கணும்னா அதுக்கு தான் வயது வரம்பு தேவை. ஒரு புக்கை படிக்கிறோம், ஒரு வித்தைகளை கற்றுக்குறோம் அப்படின்னா அதற்கு வயது வரம்புங்கிறது அவசியம் இல்லை. அதனால் ஜோதிடமாகவே இருந்தாலும் நீங்கள் படிங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். வருமானம் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானத்திற்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. கம்யூனிகேஷன் எப்படிங்க இருக்க போகுது? உங்களுடைய சிம்ம லக்னத்தை பொறுத்தளவில் உங்களுடைய கம்யூனிகேஷன், தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. வேலை மாற்றணும்னா யோசிக்காதீங்க. கிடைச்ச வேலையை திருப்தியாக செய்யுங்க, அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு துணை செய்யும். அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் ஈடுபடணும்னு எண்ணம் இருக்கா? தயவு செஞ்சு இப்போ வேண்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த சிம்ம லக்னம் ஆரம்பித்த முதல் 4.5 வருஷத்தில் நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுக்குள்ளே ஈடுபடும் போது கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ப்ளஸ் அங்கே இல்லை. ஒரு விரக்தியான மனநிலையை உங்களுக்கு தர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக உங்களுக்கு இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்க, நல்லாவே இருக்குது. உங்களுக்கு தேவையானதை உங்களுடைய பாக்கியம், பரம்பரைகளே உங்களுக்கு இருக்கும் ஆல்ரெடி. நீங்கள் புதுசாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சேர்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்க முடியும். அதுக்கான அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்பா பேரில் நான் இடம் வாங்கட்டுமா, அப்பா பேரில் நிறைய இந்த சிம்ம லக்னம் பாருங்கள், அப்பாவுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க, அம்மாவுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க.
தாய் தந்தையரின் மேலே ஒரு பிடிப்பும் ஒரு பற்றுதலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சிம்ம லக்னத்திற்கு அப்பா அம்மா வந்து ரொம்ப கிஃப்டட் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சரி, ஆரோக்கியம் சம்பந்தமான நிகழ்வுகள் அப்படிங்கிறப்போ இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் அவங்களுக்கு கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுங்க. கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஒரு சிலருக்கு கொடுத்துடும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி உறவு நிலைகள் சிறப்பாக இருக்கும். அடுத்து தீராத பிரச்சனைகள் ஏதாவது அவங்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், இந்த தீராத பிரச்சனைகள் குழந்தைகளால் மட்டும்தான் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, கன்சீவ் ஆகிருக்காங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கரு களைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும். திடீர்னு விழுந்து கை காலை உடச்சிக்குவாங்க, அல்லது கை காலில் காயங்கள் ஏற்பட்டுடும். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளுக்காக சில விஷயங்களை சில பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய தான தர்மங்கள், குழந்தைகளுக்கு ஆயுள் ஹோமம் மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் எடுத்து நடத்திக்கணும். குழந்தைகளே இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. ஐவிஎஃப்ஓ அல்லது டெஸ்ட் டியூப் பேபியோ அந்த மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக உங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? கார்மெண்ட்ஸ் சம்மந்தமானது, அழகு ஆடை ஆபரணங்கள் சம்மந்தமான துறைகளில் உங்களுக்கு ஈடுபாடுகளும் வாய்ப்புகளும் இருக்குமா? நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல கடையாக போட்டு உட்காருங்க. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்ல விதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாபம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிலைகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வெளிநாடு போகணுமா, தாராளமாக போங்க. ஆனால் போக விருப்பப்பட மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்வாகவும் இருக்குது. சந்திரன் நல்ல அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு நல்ல சிறப்பையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உறவுகளில் எந்த உறவுகள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா கணவன் மனைவி சார்ந்த நிகழ்வுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகளும் லாபங்களும் இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அண்ணனு கூப்பிட்டு பழகிறவங்க கூட உங்களுக்கு ஆபத்தை தரமாட்டாங்க, உங்களுக்கு தொந்தரவுகளை தரமாட்டாங்க. அவங்களாலேயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது. ஆக மொத்தம் சிம்ம ராசியை பொறுத்தளவில் முதல் 4.5 வருஷ காலகட்டங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையினுடைய பாதைக்கு போய் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பூர நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆண்டாள் அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பிலே பரிபூர்ணமாக இருக்கும். சிம்ம லக்னம் நடக்கிறவங்க கூடுதலாக அவங்க பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னா அவங்க ஆண்டாள் வழிபாடு பண்ணுறதும், நிறைய வளையல் அலங்காரம் செய்து சுவாமி தரிசனம் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அதை பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இனி அதோட நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.